நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். முந்தைய ஒரு எபிசோட்ல ஆண்டவர் எவ்விதம் ஏன் ஒவ்வொரு அடியாக நம்மை நடத்துகிறார் அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்தேன். ஏன்னா நாம குழப்பமாகறதுக்கு அவர் விரும்பல. நாம குழம்பி போய் நிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவர் விரும்பல. சில நேரங்கள்ல நம்மளையே நாம சார்ந்திருக்கிறோம். நம்மளோட அறிவை மட்டுமே நம்ம நம்புறோம். நம்மளோட திறமைகளை நம்புறோம். ஆண்டவரை சார்ந்திருக்க மறந்துடுறோம். அதனால தான் அவர் ஒவ்வொரு அடியா நம்மளை நடத்துறாரு. வழியில ஒவ்வொரு அடியும் அவர் கூடவே வந்து நம்மளை வழிநடத்த விரும்புறார். இதோட தொடர்புடைய ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. நாம எல்லா குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கும் இதை கண்டிப்பா பேசிடுவோம். அந்த பகுதி தான். இது எல்லாமே தொடர்புடைய ஒரு விஷயங்கள் தான். ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான விஷயங்களை எனக்கு நினைவுபடுத்துறாரு. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு தன்னோட சீஷர்கள் கிட்ட பேசுறாரு. 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நடந்து போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. இது நம்மள நிறைய பேருக்கான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில பல தருணங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை நான் அதை தவற விட்டுட்டேனோ, எனக்கான தருணத்தை நான் விட்டுட்டேனோ அப்படின்னு நாம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாம வந்த வழியை திரும்பி பார்க்கிறோம். நாம ஏதாச்சும் தவற விட்டுட்டேனா, நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுட்டேனான்னு யோசிக்கிறோம். ஆண்டவரோட அந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேனான்னு யோசிக்கிறோம். ஏன்னா நாம ஆண்டவரோட பல காலமா நடக்கிறோம், பல காலமா அவரை சார்ந்துதான் இருக்கிறோம். ஆனாலும் வெளிப்படையா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிக்கல. ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லி நான் அதை தவற விட்டுட்டேனோ, நான் வந்த வழியில திரும்பி பார்க்கணுமா, என் வாழ்க்கையோட பழைய விஷயங்களுக்கு நான் திரும்பணுமா, நான் விட்டுட்ட சில உறவுகளை திரும்பி பார்க்கணுமா, நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த சமூகத்தை நோக்கி நான் திரும்ப போகணுமா, நான் கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பணுமா, இப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க ஒரு பாடத்தை நாம கத்துக்க போறோம். இயேசு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. உங்களை எப்படி வழிநடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படி செய்வாருன்னு நீங்க அவரை நம்பணும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க இருந்து நீங்க 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லல. முழு விஷயத்தையும் ஆண்டவர் முதல்லயே சொல்லிடல. அதே சமயம் நம்ம தாண்டி வந்தோமே, சொல்ல மறந்துட்டேன், அந்த கிராமத்துல இருந்து நாம ஒரு கழுதைக்குட்டியை எடுத்துட்டு வந்திருக்கணும், தவற விட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் கூட ஆண்டவர் சொல்லல. அவர் மறக்கல. கடந்து வந்த கிராமம்னு அவர் சொல்லல. இடப்பக்கம் வலப்பக்கம்னு அவர் எங்கேயும் போக சொல்லல. ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய் கழுதைக்குட்டி இழுத்துட்டு வாங்கன்னு அவர் சொல்லல. உங்களுக்கு முன்னே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. நீங்க எப்பவும் முன்னாடி நகரணும் அப்படின்றதுதான் உங்களுக்கான ஆண்டவருடைய திட்டமா இருக்கும். திரும்பி போறதோ, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியறதையோ, உங்களோட நேரத்தை வீணாக்குறதையோ அவர் விரும்புறதில்ல. உங்க வாழ்க்கையில உங்களுக்கான அழைப்பு, உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற பணித்திட்டம் எப்பவுமே நீங்க முன்னாடி நகர்றதாதான் இருக்கும். முந்தின கிராமத்துல ஏதாச்சும் செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அவரு அங்க இருக்கிறப்பவே சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு அறிவுறுத்தல் அவங்களுக்கு கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அதினதி நேரத்துல மிகச் சரியா செய்யறவர். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம இந்த கொள்கையை கடைபிடிக்கணும். நாம அவரோட வாக்கு தத்தங்களை நினைவுல வச்சிருக்கணும். அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை நம்மளோட ஆவியில நிரப்பி வச்சிருக்கணும். நான் எனக்கான தருணத்தை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ப்புகளை நான் வீணாக்கிட்டேன். என்னோட வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நான் முந்தின கிராமத்துல ஏதாகிலும் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நான் முந்தின நேரத்துல ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, முந்தின இடத்துல, முந்தின வாய்ப்புல, முந்தின உறவுல, முந்தின ஒரு சூழல்ல நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா,
முன்னமே நீங்க அதுக்கான ஆலோசனைகளை, அறிவுறுத்தல்களை கொடுத்திருப்பீங்க. இயேசுவோட சீஷர்கள் நடந்தது போல நீங்களும் மிக நெருக்கமா அவரோட நடந்தீங்கன்னா, எப்ப உங்களுக்கு சொல்லணுமோ, எப்ப அத நீங்க செய்யணுமோ, அப்ப மிகச்சரியா அவர் உங்ககிட்ட அத சொல்லுவாரு. ரொம்ப முன்னாடியவும் இல்ல, அல்லது காலம் கடந்தும் இல்ல. போன வருஷம் நீ இத செஞ்சிருக்க கூடாது, இந்த வாய்ப்பு தவற விட்டுட்ட அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாரு. அவர் அன்பான கடவுள். ஒரு விஷயம் உங்களோட இலக்க சிதைக்கிற மாதிரி இருந்தா, அவர் சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. எந்த ஒரு அப்பாவும் தன்னோட பிள்ளை ஒரு ஆபத்தை நோக்கி விழப்போறது தெரிஞ்சும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஓ! என் பிள்ளை இப்படி பயங்கரமான விஷயத்த செய்றானே, அவன் என்னத்துக்காவான்? அப்படின்னு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. அவங்க உச்ச ஸ்தாயில கத்துவாங்க. "ஹே கவனி, நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. தப்பான தெரிவு செஞ்சிருக்க. திரும்பி வந்துடு. பிரச்சனையில மாட்டிக்க போற" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு உலக தகப்பன் அப்படி செய்வான்னா, நம்மோட பரலோக பிதா அப்படி செய்வார்ன்னு எந்த அளவுக்கு அந்த அன்புள்ள அப்பாவை நம்ம நம்பலாம்? அவர் நம்மள வழி நடத்துவார். எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கைக்கான சிறப்பான திட்டத்த அவர் வச்சிருக்கிறார். சிறப்பான திட்டத்த நோக்கி அவர் நடத்துவார். நல்ல வழியில, செம்மையான வழியில அவர் நம்ம நடத்துவார்ன்னு வேதம் சொல்லுது. நல்ல ஒரு தகப்பன் அவர். அவர் நம்மள நடத்துவார். அப்படி ஒரு உறுதிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கைக்கான அவருடைய திட்டம் உங்கள் முன்னாக இருக்கிறது. உங்களுக்கான அவரோட பணி திட்டம் எல்லாமே முன்னதாக இருக்கிறது. திரும்பி பார்க்கறதுல உங்க நேரத்த வீணாக்காதீங்க. அங்க இங்கேயும் அலைஞ்சு திரியறதுல உங்க நேரத்த வீணாக்காதீங்க. ஏன்னா, ஆண்டவரோட திட்டங்களும், அவரோட வேலைகளும் உங்களுக்கு முன்னதாகத்தான் இருக்கு. உங்களுக்கு முன்னதாக அவர் என்ன வைத்திருக்கிறாரோ, அதுல நீங்க நடக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில பிரசங்கிக்க என்ன அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.